பணம் இருக்கிறவன் கொடுத்து பார்க்குறான், இல்லாதவன் பார்க்கல, அவ்வளோதான். நீங்கள் முன்னாடி போய் நேருக்கு நேர் இறைவனை பார்க்கறதுனால உங்களுக்கு அருளோட தன்மை ஜாஸ்தியாகும், ரோட்டில் நின்று பார்க்கறதுனாலையோ இல்லை நடுவில் நின்று பார்க்கறதுனாலையோ அருளோட தன்மை கம்மியாகுன்ற மாதிரி கருத்து இங்கே கிடையாது. நீங்கள் இறைவனை பார்க்குறீங்க, இறைவன் உங்களை பார்க்குறானான்னு ஒரு பார்வை இருக்குல்ல, இறைவன் உங்களை பார்க்கணும்ல, அதுக்கு நீங்கள் அவன் நேரில் நிற்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் இங்கே இருந்தாலும் அவனுக்கு தெரியும். மனசார நீங்கள் கூப்பிடுறதுனால அவனுக்கு கண்டிப்பாக கேட்கும். அதுக்கு நீங்கள் கோவிலுக்குள்ளே அவனுக்கு நேர் நின்று பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. உனக்கு கொடுக்கப்பட்ட காசு நீ செஞ்ச உழைப்புக்கு இறைவனால் கொடுக்கப்பட்டது. அதை எடுத்துகிட்டு வந்து நீ அவனுக்கு கொடுக்கணுன்ற அவசியமே இல்லை. அவன் கேட்கவும் இல்லை. அவன் தேவையை அவனுக்கு பார்த்துக்க தெரியும். உன் தேவையை அவன் தான் நிறைவேற்றுறான்றப்போ அவன் தேவையை அவன் பார்த்துக்க முடியாத முடியும்ல. அப்போ நீ வாழ கற்றுக்க. உனக்கு 100 ரூபா இருக்கா, அந்த 100 ரூபாயில் உன் புள்ள குட்டிங்களுக்கு செய். நீ வயிறார சாப்பிடு. நீ கோவிலில் போய் அந்த காசை செலவு பண்ணி விளக்கேற்றுறதுனாலையோ இல்லை அவனுக்கு போய் ஒரு 100 ரூபாய் நீ அன்னதானத்துக்கு கத்துறதுனாலையோ இல்லை. இருக்கிறவன் கொடுக்கலாம், அதில் தப்பே கிடையாது. இல்லாதவன் எதிர்பார்த்து கொடுக்கும்போது அது தப்பு. இறைவன் அப்படி பண்ண மாட்டான். இறைவனை நம்புங்க, முழுசாக ஏற்றுக்குங்க. நீங்கள் முன்னாடி போய் பார்த்தாலும் சரி, அவனுக்கு நீங்கள் காணிக்க கொடுத்தாலும் சரி, கொடுக்கலனாலும் சரி, உங்களோட வாழ்க்கையை அவன் எவ்விதத்தில் மேம்படுத்தணுமோ அவ்விதத்தில் மேம்படுத்துவான். அந்த நம்பிக்கை அவன்கிட்ட வைங்க.